சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க வாட்ஸ்அப்ல. சொல்லுங்க. அம்மா என்ன ஊருமா நீங்க? சென்னை சார். சென்னையா? ஆமாங்க சார். நீங்க என்ன வராகி உபாசகராமா? இல்ல சார், குருஜி இருக்காங்க சார். குருஜி இருக்காங்களா? ஆமாங்க. இருக்கிறாங்க கோடம்பாக்கம் சார். கோடம்பாக்கத்துலயா? ஆமாங்க சார். என்ன அவங்க வராகி? நீங்க சார், நீங்க எந்த ஊரு? நான் கள்ளக்குறிச்சிமா. ஓகேங்க சார். சொல்லுங்க சார். சரி சரி, நீங்க இந்த வராகி அம்மனுக்கு அருள்வாக்கு நிலையம். ஆமா சார், குருஜி சொல்லுவாங்க சார். பிரச்சனை செய்வன கோளாறு அப்படிலாம் போட்டு ஆமாங்க சார். நீங்க அங்க ஒர்க் பண்றீங்களா? ஆமாங்க சார், ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் சார் கோடம்பாக்கத்துல. ஐயா அவர் குருஜி என்ன என்ன ஊருங்க அவரு? அவரும் சென்னை தான் சார். சென்னை, பூர்வீகம் சென்னையா? ஆமாங்க சார். அவர் ஐயா பேருங்க? ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் ஒரே நிமிஷம் சார், நான் இந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். சாரி சார், இங்கே ஆள் வந்துட்டாங்க, அதனால தான் சார் கட் பண்ணிட்டேன், தப்பா நினச்சிக்காதீங்க. இல்லம்மா, அவர் ஐயா குருஜி என்ன பேர்? குருஜி பேர் வந்து சிவசக்திமான் சார். அவங்க பரம்பரையா அதை பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படிங்களா? ஆமாங்க சார், பூர்வீகம் சென்னை தான் சார். எந்த ஏரியாலமா இருக்கீங்க? அவங்க வீடு வந்துட்டு குருஜி வீடு வந்துட்டு தாம்பரம் சார். ஆபீஸ் வந்துட்டு கோடம்பாக்கத்துல இருக்கு. இப்போ நம்ம ஏதோ பூஜை விஷயமா பார்க்கணும், தாம்பரம் வரணுமா கோடம்பாக்கம் வரணுமா? இல்ல, கோடம்பாக்கம் தான் சார் ஆபீஸ். ஆபீஸ் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். கோயில் எதுவும் இல்லைங்களா? புரியல. இப்போ இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி பண்ணி தரீங்களா? அவங்க அங்கேயே பண்ணுவாங்க சார். குருஜி டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாரு. நீங்க உங்க டீடைல் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் டீடைலுங்களா? உங்க பேரு, உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், டைம், இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் நோட் பண்ணுவேன். நோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு குருஜியோட நம்பர் தரேன். அவருக்கு உங்க நம்பர் கொடுத்துட்டேன்னா அவர் உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க சார். அதாவது என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லுவாங்களா இல்ல நம்ம பிரச்சனையை சொல்லணுமா? அவரோட இதை பொறுத்து தான் சார். இப்ப நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தீங்கல்ல? ஆமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கால் பண்ணேன். இப்போ நீங்க வந்து உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆமா. மனுஷனா இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆமா. எனக்கு வந்து ஒரு லவர்ஸ் பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அது வந்து நீங்க தீர்த்து தரங்கிறீங்க. அதான் சரி, அதுக்கு ஏதாவது கோயில் மாதிரி வச்சிருக்கீங்களா? நாங்க வரணும், கோயிலுக்கு வரணுமா? இல்ல கோயில்லாம் இல்ல சார், ஆபீஸ்க்கு தான் வரணும். அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அவரு பரிகாரம் சொல்லுவாரு. பரிகாரம் நாங்களே செஞ்சுக்கணுமா? அது நீங்களே செய்யற மாதிரி இருந்தாலும் இருக்கும், சில நேரத்துல அவரும் செய்வாரு சார். அது உங்க பிரச்சனையை பொறுத்தது தான். குருஜிக்கு தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். அதனால நீங்க உங்க டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் குருஜி கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். அவரே பண்ணுவாரு, கான்டாக்ட் பண்ணுவாரு. பேர் வந்து ஜாலகா. ஜாலகாவா சார்? ஆமாமா, ஜாலகா. ஆமா. உங்க இது சார் டேட் ஆஃப் பர்த் சார்? டேட் ஆஃப் பர்த்ங்களா? 1/6/1982. 1982. இது சார் பிளேஸ் ஆஃப் பர்த் சார்? கள்ளக்குறிச்சிமா. கள்ளக்குறிச்சி. டைம் ஆஃப் பர்த் சார்? டைமுங்களா? ஆமாங்க சார். நைட்டு 3:20, அதாவது விடியகாலைல 3:20மா. இதானே சார் உங்க மொபைல் நம்பரு? ஆமாம்மா. சரிங்க சார், நான் குருஜி கிட்ட உங்க நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்றேன் சார். சரிம்மா. அவர் ஏதோ என்ன பிரச்சனைன்னு கேட்பாரா இல்ல இதை பார்த்துட்டு ஏதாவது கணிச்சு? சார் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருங்க, சில நேரம் அவரே கூட சொல்லுவாரு சார். சரிங்கம்மா, சரி பாக்குறேன். சரிங்களா? ஓகேங்க சார், நன்றி. உங்க பேருமா? என் பேர் ராதை சார். புரியல. ராதை. ராதை. ராதை? ஆமாங்க. கிருஷ்ணா ராதைங்கிறாங்க, அதுவா? ஆமாங்க சார். சரிங்கம்மா. சரி, நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா? ஆமாங்க சார். ஆபீஸ்ல வந்து இப்ப நாம வந்து ஏதோ வரணும்னா இப்ப நேரா ஆபீஸ் வந்தோம்னா ஆபீஸ்ல நீங்க பாத்துட்டு அப்புறம் குருஜிக்கு லிங்க் பண்ணி அப்புறம் குருஜி என்ன சொல்றாங்க? இல்ல சார், குருஜி கிட்ட அப்பாயின்மெண்ட் அவரே சொல்லிடுவாரு சார் எப்போ வரணும்னு. நீங்க அப்போ வந்துடலாம் சார். அப்ப ஆபீஸ் தான் வரணும்? ஆமாங்க சார், ஆன்லைன்ல கூட பாக்குறாரு. அப்படிங்களா? ஆமாங்க சார். அது பிரச்சனை என்னன்னு சொல்லி ஆன்லைன்ல பாக்குறாரா? ஆன்லைன்ல கூட பாக்குறாரு. வேற ஊரா இருந்தாங்கன்னா ஆன்லைன்ல கூட குருஜி பாப்பாரு. அதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்காமா அதுக்கு?
உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபீஸ் எதுவும் இல்லை சார், கன்சல்டிங் ஃபீஸ். பரிகாரத்துக்கு மட்டும் அவர் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாரு சார். சரிம்மா, அது என்ன பிரச்சனை அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல? ஆமாங்க சார். சரிம்மா சரிம்மா. சரி, நீங்க கான்டாக்ட் ஜாதகம் பார்த்து அருள் வாக்கு சொல்றாரு அப்படின்னா 1000 rupees ஆகும் சார். ஜாதகம் பார்த்து சொன்னா? ஆமாங்க சார். அருள் வாக்கு அவரு சொல்லுவாரு சார், வராகியோட அருள் வாக்கு. ஆமா, அவரு சாமி அழைச்சி சொல்றாரா இல்ல? ஆமா, சாமி புரியல, என்னங்க சார்? இப்ப அருள் வாக்கு நிறைய பேர் வெத்தலை போட்டு பாக்குறாங்க, ஸ்டோரி போட்டு பாக்குறாங்க, ஜாதகத்துல கணிச்சு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? ஆமா. அவர் வந்து இப்ப எப்படி அவர் அருளுக்கு சாமி அழைச்சி அருளா வந்து ஆடி சொல்றாரா? அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியாது சார். ஏன்னா அது அவங்க பர்சனல் இல்ல சார், அந்த டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க சார். நீங்க கஸ்டமருக்கு நீங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகம். கரெக்ட். உங்களை வச்சு தான் நாங்க நான் வேணா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? கேட்டுட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இப்ப நான் 1000 ரூபாய் 1000 rupees ஃபீஸ் எனக்கு பெருசு கிடையாது. இப்ப நிறைய கோயில்லாம் போறோம், திடீர்னு என்ன பண்றாங்க, ஒரு சாமியார் உட்காந்துருப்பாங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை கையில கொடுத்து, எப்பா உனக்கு இது நடக்குது, இப்படி இருக்கு, உனக்கு கண்டம் இருக்கு, ஆபத்து இருக்கு, உனக்கு நஷ்டம் வருது, வீட்டுக்கு லாபம் வருது, இனிமே பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம சரி சார், நான் உங்க குருஜி கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு திரும்ப இந்த நம்பருக்கு கூப்பிடுறேன் சார். ஓகே ஓகே, நீங்க எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா கண்டிப்பா சொல்றேன் சார். தேங்க்யூ சார். சார், எங்க சீனியர் வந்துட்டு லைன்ல இருக்காங்க சார். அவங்க இங்க 5 வருஷமா குருஜி கூட இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன டீடைல்ஸ் வேணுமோ கேட்டுக்கலாம் சார். நான் இங்க புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்கேன், 1 வாரம் தான் ஆகுது. அதனால நான் அவங்களுக்கு கனெக்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கீங்களா? இருக்கமா, ஒரே நிமிஷம். நீங்கள் ஹலோ 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 ஹலோ, கேக்குறதா? ஆமா கேக்குது. வணக்கம். நான் வந்து ஜோதி பேசுறேன். குருஜியை பத்தி ஏதோ கேட்டிருந்தாலாமே, என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலா எனக்கு ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. உங்களுடைய அந்த உங்க விளம்பரம் ஆடு வந்து என் வாட்ஸ்அப்புக்கு வந்திருந்தது. சரி. அது எனக்கு ஒரு மாதிரி அது வந்து எனக்கு கொஞ்சம் சரின்னு பட்டு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். சரி. ஏதோ பிரச்சனை எல்லாம் செய்வன கோளாறு மாதிரிலாம் சரி நீக்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அது இருந்தது, வாசகம் இருந்ததுங்க. ஓகே. அதனால அவங்க கால் பண்ணி தான் அந்த அம்மையர் ஒருத்தர் பேசுனாங்க. இப்போ சில சந்தேகங்கள். அவ இருக்கா, லைன்ல தான் இருக்கா, ஆனா அவ புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. சொல்லுங்க, நீங்க உங்களோட இத சொல்லுங்க. அது என்னன்னா, எனக்கு சில பிரச்சனை எல்லாம் இருக்குதான். அது அவங்ககிட்ட கேட்டோம். அவர் குருஜி வந்து அவரு இல்ல அது கரெக்ட் தான். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம், இல்ல ஆன்லைன்லயே கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி பண்ண போற? நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து கள்ளக்குறிச்சி. என்னங்க இவ்வளவு கிடுகிடுன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்றது? ஏங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேச மாதிரி பேசுறீங்க? ஐயோ, நான் மொள்ளதான் பேசுறேன். நீங்க அப்படி நினைச்சு அப்படியெல்லாம் கிடையாது. ஐயோ, நாங்க படப்படன்னு பேசுறேன்னா சரி, நீங்க இப்ப மெதுவா பேசுறீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்னு இல்ல. நான் கொஞ்சம் படப்படன்னு பேசுவேன். சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒரு காதல் பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதனால வந்து நாங்க பிரிஞ்சிட்டோம். அவங்க ஒரு சில பேர் செய்வின கோளாறுன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் உங்களுக்கு யார் சொன்னா இது உங்களுக்கு செய்வின கோளாறு? ஒரு பிரச்சனைன்றது கோயில் கோயிலா அலையிறோம். ஏதோ சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்றாங்க உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குண்டாமா, குடுகுடுப்பாரன் வந்து வாசல்ல சொல்லிட்டு போறான். முதல்ல நீங்க பயத்துல இருந்து வெளியில வாங்கோ. இது நான் எனக்கு பர்சனலா சொல்றேன் உங்கள்ட்ட, சரியா? முதல்ல பயத்துல இருந்து வெளியில வாங்கோ. என்ன பிரச்சனை இருந்தாலும் தாராளமா தீர்க்கலாம். ஏன்னா இப்ப நாங்க ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க இவ்ளோ தெளிவா பேசுறதுனால எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இதை விட மோசமான கண்டிஷன்ல எல்லாம் வந்திருக்கா? புரியுறதா நான் சொல்றது? சோ அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதுங்க. நம்மளுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கே வந்து வியாதி மாதிரி. அதனால நீங்க நான் சொல்றேன், நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா தான் புரியும். ஆளுக்கு சொல்றாங்க, பட் ஆனா எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. அதுல உங்களுடைய ஆடை பார்த்ததுனால சரி ஒருவேளை இவங்ககிட்ட கேட்டா ஏதோ ஒரு தெளிவு தெரியுமா அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. அந்த யோசனை தான் உங்களுக்கு நான் லைன்ல வந்திருக்கேன். சரி, அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டிருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன். பட் அதனால அதை வச்சு அவங்க ஜாதகம் மூலமா கணிச்சு ஏதாவது சொல்லுவாங்களாங்க, இல்ல ஏதாவது ஜாதகம் மூலமாவும் பாப்பா, வாராகி அம்மனோட இதுல உங்களோட போட்டோ வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி பிரசனம் பாப்பா. பிரசனம் பாக்குறது மட்டும் இல்ல, உங்களை வர வச்சு இப்ப நீங்க வரணும், ரொம்ப மோசமான தோஷம் இருக்கு அப்படின்னா நேரடியா வந்து அதை விளக்கவும் செய்வா. எல்லா விதமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் உண்டு. இப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ஒரு பொண்ணு தன்னோட பேரையே மறந்துட்டா. புரியுறதா? அந்த பொண்ணையும் கூட்டின்னு வந்தாவா அம்மா அப்பா, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல விதமா போச்சு.
அப்போ பூஜை பண்ணுவோம், அதுக்காகவும் பூஜை பண்ணுவாவா. புரியறதா நான் சொல்றது? சோ உங்களுக்கு பூஜை பண்ணணும்னா அதுவும் இருக்கு. சிலதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கும். அவ ஒரு தப்பான நம்பிக்கையோட வருவா, அதுலயே தெரிஞ்சிடும். அவர் உங்க தலையில வந்து அந்த வராகியோட ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். என்ன உங்களுக்கு மேல ஏதாவது தேகத்துல இருந்தா கூட அவர் உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுவார், இதுதான் ஏறி இருக்கு, இதுதான் பிரச்சனை, எங்கேருந்து வந்தது, என்ன ஆச்சு, எதனால வந்தது, எல்லாமே சொல்லிடுவார். சரி, ஒண்ணு புரியுறதா? இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்க, இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போனா நம்ம நோயை சொல்லிதான் மருந்து கேட்கறோம். ஆனா ஆன்மீகத்தை போனா நம்ம பிரச்சனை சொல்லாம அவங்க சொன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதனால எனக்கு பணம் போடுறத பத்தி பெரிய, ஏன்னா நிறைய இடத்துல போய் ஏமாறுறோம் போறோம், எவ்வளவு கர்மங்கள் பண்றோம். ஆனா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதையும் அவர் நம்பவும் மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் முதல்ல கணிப்பர், அவர் உட்கார்ந்து பாப்பார். முதல்ல உங்க ஜாதகத்தை கொடுக்கணும், உங்க போட்டோவை கொடுக்கணும். நீங்க பிரச்சனைகள் என்னன்னு சொன்னேன்னா அந்த பொண்ணோட போட்டோ கூட அவங்கதான் பண்ணிருக்காங்கன்னு இப்ப நீங்க ஏதோ மனசுல நினைச்சுட்டு இருக்கல, அவாதான் பண்ணிருக்காளாங்கிறதையும் உங்கள்ட்ட சொல்லிடுவா. புரியுறதா நான் சொல்றது இப்போ? அதனால இதுதான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம், நம்மளுக்கு இவாளாதான் இருக்கும், நம்மளுடைய எதிரியா அதுவா இருக்காது, நம்மளுடைய கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். இப்ப முதல்ல நீங்க வரும்போது சாதாரண விஷயமா இருந்தா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் சொல்லல, சாதாரணமா ஜாதகம் பார்க்கணும். எனக்கு தொழில தடைப்பட்டிருக்கு, உங்களுக்கே தெரியும், தொழில் தடையினாலேயோ தொழில் பொறாமையினாலேயோ எத்தனை விஷயங்கள் நடக்கும்னு. அதிகமா வர்றது தொழில் தடை, தொழில் பொறாமைகள்னாலே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் நிறைய பேர். அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரவாலும் நிறைய பேர் இருக்கா. சோ பொதுவா உள்ள வர அப்படின்னாலே பிரச்சனைகள் இல்லாம சாதாரண பிரச்சனை தாமா, இதுக்கு நீங்க 9 வாரம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்ற மாதிரி கூட இருக்கும். கல்யாணம் நடக்கல அப்படின்னா அது என்னன்னு பாப்பா, எதனால தடைப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாப்பா. அதுல சாதாரணமா தான் இருக்குன்னா நீங்களே பண்ணிக்குங்க, இந்த பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவா. ஆனா அது வந்து உக்ரமா இருக்கு, இல்ல ரொம்ப தோஷமா காமிக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து 47 வயசு ஆகுறது, கல்யாணமே நடக்கல அந்த பையனு. அவருக்கு அவர் வந்து போன் பண்ணி பேசும்போதே அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு தோஷம் இருக்குமா, ஏதோ ஒரு பெண்ணினால தோஷம். அசந்து போயிட்டார், போன்ல பேசும்போதே சொல்லிட்டாரு அவர். அததான் நான் சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல வேணுமா. அவர் வந்து திருச்சியில இருந்து பேசினார். அப்போ தூரத்துல இருந்து வர முடியாதுங்கும் போது போன்ல பேசுவார் அவர். ஆன்லைன்ல கன்சல்டிங். கள்ளக்குறிச்சியில எனக்கு சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம். சரி, நான் கள்ளக்குறிச்சி எனக்கு ரொம்ப தூரங்க, எப்படி நான் வந்தாலும் 7 மணி நேரம் டிராவல் எனக்கு. பரவாயில்ல, நீங்க ஆன்லைன்லயே பாத்துக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது நீங்க உங்களோட போட்டோ வேணும்னு கேப்பர் நினைக்கிறேன். ஆனா இப்ப அது வேண்டாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. எங்க பிறந்தாள், எந்த இடம், என்ன டைமுக்கு பிறந்தாள், இது 3 ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு இல்லையா, உங்களோட போட்டோ இருந்ததுன்னா ஒன்னு அனுப்பிடுங்க. தெளிவா இருக்கிற, நேரடியா இருக்கிறது, சைட் போஸ் எல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டார். நேரடியா இருக்கிற மாதிரி போட்டோ ஒன்னு அனுப்பிடுங்க. அனுப்பி விட்டுடுங்க அவளுக்கு. சரியா, அனுப்பிடுங்க. அவ குருஜிக்கு அனுப்பிடுவா. அனுப்பினதுக்கு அப்புறம் அவர் வந்து பூஜையில வைப்பார். உங்களோடத வச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். சரியா, உங்களை அவரே காண்டாக்ட் பண்ணுவார். இல்லைன்னா எந்த டைமுக்கு காண்டாக்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுவார் உங்களுக்கு, எங்களுக்கு, எங்க மூலமா. அப்ப நீங்க காண்டாக்ட் பண்ணலன்னா பூஜையில உட்கார்ந்து இருக்கும் போதே செலவாளுக்கு சொல்லிடுவார் அவர். சரிம்மா, இப்போ ஐயா வந்து அருள்வாக்கு சொல்றாருனாங்களா, அது அருள்வாக்கு சொல்றோம்னா அருள்வாக்கும் சொல்லுவார். அதுதான் நான் சொன்னேன், அருள்வாக்கும் சொல்லி. இப்ப ஜாதகம் நிறைய பேர் சொல்றா, ஆனா ஜாதகம் உண்மையான ஜாதகமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க இன்னொருத்தர ஜாதகத்தை கொடுத்து பாக்கலாமே. அப்ப உங்களோட தான் எங்களுக்கு எப்படி தெரியும். ஆனா உங்களோட பிரச்சனையே வேற மாதிரி இருக்கும், நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். இதுதான் ஜாதகம் நம்பிட்டு எப்படி நம்ம பலன் சொல்ல முடியும்? இப்ப புரிஞ்சது இல்லையா? நான் அதனால ஜாதகத்தோட சேர்ந்து இதையும் பாப்பேன். ஆக்சுவலா அருள் வாக்குங்கிறது எதுவுமே இல்லைன்னா அருள் வாக்கு போயிடுவார் நேரடியா. எங்கிட்ட ஜாதகமே இல்லைன்னா அருள் வாக்குக்கு போயிடுவார். அதுக்கு டைரக்டா வர சொல்லுவார், இல்லைன்னா உங்களோட போட்டோ அனுப்பி பண்ணுவார் பூஜை. இத்தனை நாள் பூஜை பண்ணணும் சொல்லிட்டு. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. தேவையில்லை, ஐயா சொன்ன பிறகுதான் பரிகாரத்துக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கணுங்களா? பரிகாரத்துக்கு தனி அமௌண்ட் கொடுக்கணும். இப்ப கன்சல்டிங் நீங்க இந்த விஷயங்கள் சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வச்சு பாக்குறாரு இல்லையா, இப்ப நீங்க வர முடியாது. நீங்க வந்துட்டு போனா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவாகும். கரெக்டா? சோ நீங்க அதை பாக்குறதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் நீங்க அனுப்பினா அவர் பாப்பர். பிரச்சனை வச்சு பார்த்துட்டு அது ரிசல்ட் சொல்லுவார் உங்களுக்கு. அதுக்கு நீங்க முதல்ல ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் பூஜையில வச்சு பாப்பார். புரிஞ்சுதா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான். யாரு வந்தாலுமே அவர் பூஜையில வைக்காம ஒரு விஷயத்த பண்ண மாட்டார். முதல்ல நான் அவரை பேச சொல்றேன், உங்களுக்கு அவர்கிட்ட பேசணும் தானே. நீங்க பேசுறதுக்கு நான் அவர்கிட்ட டைம் மாத்திரம் கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு உங்க நம்பரை நான் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். அவரே பேசுவார். பேசிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ண அவர் சொல்லுவார். உங்களை பேசும்போதே சொல்லிடுவார். நீங்க சில சமயம் நீங்க பேசிட்டு இருக்கும் போதே, அம்மா உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குமான்னு சொல்லிடுவார் டக்குன்னு.
பேசும்போதே சொல்லிடுவார். சிலவங்களுக்கு வந்து அப்பப்பவே சொல்லிடுவார். சரியா? அந்த மாதிரி. சோ உடனே அவருக்கு வந்துடும். அந்த அந்த வைப்ரேஷன்ல கிடைச்சிடும் அவருக்கு. செலவாளோடது ரொம்ப கடுமையானதா இருக்கும். அவளுக்கு வச்சதோ உள்ள போனதோ கடுமையானதா இருந்ததுன்னா நீங்க ஐயர் பிராமணனா நீங்க? நான் அங்க தனியா இருக்கேங்க. நான் அதுல ஹெட்டா இருக்கேன் அங்க அந்த ஆபீஸ்க்கு. அவ்வளவுதான். புரியுறதா? அவ வந்து சுவாமி பேசுவார் உங்ககிட்ட. சரியா? ஐயோட குரலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேம்மா. தாராளமா தாராளமா அவர் சொல்லுவார். சொன்ன உடனே ஃபாலோ பண்ணிக்கிறேன். தாராளமா பண்ணுங்க. சரியா? சீக்கிரமா தீர வாழ்த்துக்கள். அதுல பிரச்சனையில இருந்து முதல்ல வெளியில வாங்கோ. உங்களுக்குள்ளது எல்லாமே தீர்ந்து நல்ல விதமா வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேச சொல்றேன் சுவாமிகிட்ட. எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணுங்க முதல்ல. ஏன்னா சிலவெல்லாம் அட்டன் பண்ணாம விட்டுடுவா. அப்புறம் அவளுக்கு அந்த காலே போகாது சில சமயம். அப்புறம் கர்மா விளையாடுறதுன்னு தான் சொல்லணும் நம்ம. புரியுறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கால் அதாவது நிறைய அந்த ஆன்மீகத்து பேர்ல ஏகப்பட்ட இடத்துல பித்தலாட்டம் நடக்குதுங்க. ஒரு இருக்குதானே செய்யும். கலியுகம் தானே. நீங்க சொல்லுங்க, எந்த பேங்க்ல கொள்ளையடிக்கல, வீட்டுல இருக்கிறவா எத்தனை பேர் பொய் சொல்லாம இருக்கான்னு சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு நடக்கிற பிரச்சனைய நானே சொல்லிட்டேன். சோ இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் குருஜியாட்ட ஒரு பேசினா எனக்கு ஒரு மன திருப்தி. தாராளமா அதுதான் நானே சொல்றேன். நான் பேச சொல்றேன்னு சொல்லிட்டேனே நான் தான். சரியா? நானே அவர்கிட்ட அவர் நம்பர் கொடுத்து பேச சொல்றேன் உங்கள்ட்ட. குருஜியாவுக்கு என்ன வயசு இருக்குமா? அவருக்கு 70 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் பேரு அவர்கிட்ட. வயசானவர் அவர், அவ்வளவுதான். சரியா? சரி, வயசானவர். ஆமா, வயசானவர். அவ அப்பா காலத்துல இருந்து அவெல்லாம் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்காரு. எல்லாமே சொல்லுவார் அவர். அவருக்கு தனியா தியான பீடம் இருக்கு. நிறைய பண்றாரு அவர். நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும். ஆலை மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா? கோயில் வச்சிருக்காங்களா? வராகி, அதுதான் சொன்னேனே, வராகி உபாசகர் அவர். வராகி உபாசகர் யார் வேணா உபாசகர் இருக்கலாம். அது ஏதாவது கோயில் மாதிரி வச்சு அமைச்சு அது வழியா ஏதாவது பரிகாரம் தியான பீடம் வச்சிருக்கா. தியான பீடம் வச்சிருக்கா. நீங்க அதெல்லாம் எல்லாமே இருக்கு அவள்கிட்ட. சரியா? தாராளமா பாக்கலாம். வருதுன்னா தாராளமா வரலாம். நீங்க கோடம்பாக்கம் வரணும். வந்தா கோடம்பாக்கம் ஆபீஸ் சொன்னாங்க. ஆபீஸ் ஆமா. ஆபீஸ் மட்டும் தானுங்களா இருக்கு? கோயில் பீடம் அந்த மாதிரி எதுவும் அங்க இல்ல? அது வந்து ஒவ்வொரு தனி செக்டர். அவர் நீங்க யூடியூப்ல பாப்பேன். ஆக்சுவலா அவர் யூடியூப்ல கூட நிறைய யூடியூப்ல வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஃபேமஸான. ஆமா. நீங்க அவரே கேளுங்க, அவரே சொல்லுவார். சரியா? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குன்னு எனக்கு புரியுது. நீங்க முதல்ல பேசுவோம், நம்ம பிரச்சனை தீரட்டும். அதுக்கப்புறமா மத்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க. சரியா? என் பிரச்சனையை தீர்றதுக்கு நீங்க கேக்குறீங்க. நானும் என் பிரச்சனை தீர்றதுக்கு சொல்றேன். ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா நம்ம தாராளமா அதுதான் நான் சொல்லிட்டேனே. நீங்க பேசிட்டு தெரிஞ்சுங்கன்னு சொல்றேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் பேசணும்னு இல்ல, பேசிட்டு கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவேன். எனக்கு நடக்கிற பிரச்சனையை அவர் தெளிவா சொல்லிட்டானே. உங்களுக்கு தீருங்க. 100% தீரும். போருமா? விட்டுடுங்க. உங்களோட பிரச்சனை தீரும். அவ்வளவுதான், விட்டுடுங்க. எனக்கு 42 வயசு ஆச்சுங்க. இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல. நானே வெளியே இப்பதானே இது நான் தெரிஞ்சா சொன்னேன். 47 வயசுல ஒருத்தர் நேத்துக்கு தான் பேசினார். அவரோட பேரு உமாபதின்னு சொல்லிட்டு. இப்பதானே பேசினோம் நம்ம அந்த விஷயத்த. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்தான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்த விஷயத்த எப்படி யதார்த்தமா சொன்னேன் உங்ககிட்ட. அதான், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படி நிறைய பேர் வராங்க அவர்கிட்ட. சரியா? சரிம்மா, ஐயா பேச சொல்லுங்கம்மா. நல்லதும்மா. பேச சொல்றேன். ஓகே. ரொம்ப. உங்க பேர் என்னம்மா? ஜாலகா. புரியல. ஜாலகா. ஜாலகா. ஆமா, ஜாலகா அப்படின்னா என்ன மீனிங்? நாங்க வடநாட்டுல இருந்தோம். ஓ ஆமாங்க. அப்ப நாங்க இங்க வந்து சொல்லாச்சு, நாங்க ஃபுல்லா தெலுங்கு பிரதேசம் நாங்கலாம். இங்க வந்து நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்தே இங்க வந்துட்டாங்க. எங்க கள்ளக்குறிச்சியில வந்து எங்க வேலை பார்த்துட்டு இருந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா எங்க பூர்வீகம் அங்கதான். அப்படியே நாங்க அதை அடிப்படையா பேர் வச்சிருக்கோம். ஓ சரிம்மா. சரி, சரிங்க. சரி, நல்ல விதமா நடக்க வாழ்த்துக்கள். சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். ஓகேவா? ஓகே. வாய்மூர்த்தம் பலிக்கட்டும். கண்டிப்பா பலிக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பை. சார் உங்க போட்டோ கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார். போட்டோவா? குருஜி கேக்குறாங்க. அப்படியா? சரி, நான் அனுப்புறேன். சரிங்க சார், நன்றி. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. உங்க பேர் ஜாலகாவா? ஆமாய்யா. எனக்கு நம்ம இவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, ராஜேன்றவங்க. நம்ம அசிஸ்டன்ட் தான் அவங்க. சொல்லுங்கய்யா. நான் இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா நான் அதுதான் ஃபோன் பண்ணுறேன். இப்போ யூடியூப் ஷூட்டிங் வேறு கிளம்பிட்டு இருக்கேன். சரி, அதான். அப்படிங்களா? சென்னையில் தான் இருக்கேன் நான். சொல்லுங்க, அவங்க என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு பிரச்சனை? ஐயா, அவங்க எனக்கு உள்ள பிரச்சனையை சொன்னேன். அவங்க நீங்க அருள்வாக்குல பார்த்து சொல்றதா சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க, அருள்வாக்கு சொல்றதா இருந்தாக்கா செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி
செவ்வாய் அநேகமா நாளைக்கு தை கிருத்திகனால நாளைக்கும் பார்ப்பேன். நாளைக்கு விசேஷமான நாள் வேற. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அருள்வாக்கும் சொல்லுவேன், ஜாதகமும் பார்ப்பேன். ஜாதகம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஜாதகம் இருந்தா ஜாதகம் அனுப்புங்க. ஜாதகம் அனுப்பிட்டேன்யா. அனுப்பிட்டீங்களா? சரி, ஓகே. அதை நான் அவங்ககிட்ட பார்த்துக்கிறேன். ஆ அப்புறம் ஃபோட்டோ உங்க அனுப்புகிறோம். ஃபோட்டோ ஃபுல் சைஸ் ஃபோட்டோ அனுப்பிட்டேன்யா. ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிட்டேன். சரி, ஓகே. அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். நான் முதல்ல உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க, அதனால தான் பேசுகிறேன். சரிங்க ஐயா. இப்ப எனக்கு பிரச்சனைங்கிறது நீங்களே சொல்லுவீங்களா இல்ல நான் சொல்லணுமா ஐயா? நானும் சொல்லுவேன், அம்மா சொல்ல சொன்னா சொல்லுவேன். இல்லைன்னா சில பேர் வந்து அவங்க சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையை அம்மாட்ட கோரிக்கை வச்சு பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் நானு. எல்லா விஷயமும் தீர்த்து கொடுத்துருவேன், A to Z. ஜாதகம் பார்ப்பேன், அருள்வாக்கு சொல்லுவேன், ஏவல் பில்லி சுனியம் வைப்பு போட்டி பொறாம ஊம்பல் இஸ்து எல்லாத்துலேயுமே எடுத்து கொடுத்துருவேன். யாராக இருந்தாலும் சாமிக்கு கட்டுப்பட்டுருந்தாலும் எடுத்து கொடுத்துருவேன். மற்றவங்க மனுஷாளுக்கும் கட்டு போட்டுருவாங்க, அதையும் எடுத்து கொடுத்துருவேன். எடுத்து விட்டுருவேன். எல்லா பூஜையும் பண்ணுவேன், எல்லா ஓம் பரிகாரம் பண்ணுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேங்க. 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், பரம்பரையாக பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். சரி ஐயா, அது ஒண்ணும் இல்லையா. அதனால நிறைய யூடியூப்ல வர ஷூட்டிங் போய் வரேன், இப்போ பிஸியாக இருக்கேன் ரொம்ப. அதனால தான் அவங்க ஆளுங்களை வச்சு அவங்க மூலியமா பண்ணுறது நான் பார்க்குறேன். என்ன யூடியூப் சேனல் என்ன பேர் ஐயா? கடவுள் அருள் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கடவுள் அருள் டிவி, பக்தி கிளிட்ஸு, அப்புறம் பக்தி மார்க்கம். கடவுள் அருள் டிவியா? ஆமா, கடவுள் அருள். நம்ம நடிகர் விஜய் இருக்காரு இல்லையா, அவருடைய மேனேஜர். ஆமா ஆமா, எல்லாம் பெரிய பெரிய ஆள் தாங்க ஐயா. நம்ம கூட இருக்கிறதெல்லாம் விஐபி தான், பெரிய பெரிய ஆள். எல்லாருக்குமே போய் பார்ப்பேன், பண்ணுவேன், செய்வேன். ஆமா ஆமா. இப்போ ரொம்ப நேரம் பேச முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்க அந்த பேமெண்ட் தான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் அவங்க ஏன்னா அவர் என்னன்னு கேட்டாருங்க அப்படின்னாங்க. ஏன்னா உங்க பிரச்சனை தெரியாம நான் சொல்ல முடியாது இல்லையா. ஆமா ஆமா. இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல ஜாதகம் பார்த்துட்றேன். சரியா? சரிங்களா? இந்த அருள்வாக்குக்கு பூஜைக்கு வச்சு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 2000 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றேன். அதிகமாக பண்ணல. 1000 ரூபாய் ஜாதகம் பார்க்கறதுக்கும் 1000 ரூபாய் அந்த பூஜையில் வச்சு. ஏன்னா அந்த இது தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு தான் பார்க்கணும். வச்சு உங்க போட்டோ பிரிண்ட் எடுத்து இவ்வளோ வேலை இருக்கு. நான் பார்த்து உங்க போட்டோ எடுத்து உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் பூஜை பண்ணது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அனுப்பிச்சி விடுவேன். எல்லாருக்குமே அப்படி தான் பண்றேன். சரியா? அதெல்லாம் அப்போ உட்காந்து பார்க்கும்போது அம்மா அந்த விஷயம் சொல்லுவேன் எனக்கு. சரி. நான் அந்த என்ன விஷயம் எனக்கு ரிசீவ் ஆகுதோ நான் சொல்லிடுவேன். எனக்கு சொல்லாத விஷயம் எதாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அந்த விஷயத்த நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். சரி, ஒன்றும் இல்லை. ஒருத்தரை வசியம் பண்ணுறது, ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வாங்குறது, இல்லை ஒருத்தரால் நம்மளுக்கு தொல்லை துன்பம் ஏற்படுனா அவங்களை கட் பண்ணி விடுறது, எல்லாமே பண்ணி விடுவேன். ஐயா ஒன்றும் இல்லை. எனக்குள்ள உங்க பேர் மூலம் உங்க பேர் நான் ஜாலக்கா தானே? ஆமாய்யா, ஜாலக்கா. இப்போ கொஞ்சம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஆமா, பெண் சம்பந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. குழப்பம், அதனால ஒரு குழப்பம் இருக்கு இப்போ. ஐயா அது இல்லாம சொல்லிடுறேன். அது இல்லாம வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு. உடம்பு பிரச்சனையும் இருக்கு. இது ரெண்டுமே இருக்கு. பெண் பிரச்சனையும் இருக்கு, குழப்பமும் இருக்கு. சரியா? இப்போ ஒரே அலைச்சல் ஃபீலா இருக்கீங்க. ஒரு இடத்துல இருக்க முடியல உங்களால. சரியான தூக்கமும் இல்லை. சரியான யார்கிட்ட எப்படி சொல்றது, ஒரு சந்தேகமான குணமாவே இப்போ இருக்கீங்க. ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, சந்தேகமாவும் இருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. ஐயா, இந்த விஷயம் அந்த லேடி பேசின அவங்கள்ட்டயே நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பிரச்சனை, ஒரு பொண்ணு அது இல்ல, அதை வச்சு நான் சொல்லல. அவங்க என்கிட்ட அதெல்லாம் சொல்லல. அவங்க வந்து உங்க நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க, அவ்வளவுதான். தெரியாது, அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். டேட் ஆஃப் பர்த், டைம், என் ஜாதகம், அந்த இதை போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். சரி. என்னன்னா எனக்கு வயசு 42 வயசு ஆகுது. எனக்கு இன்ன வரையும் கல்யாணம் நடக்கல. இது நடக்குமா? உங்ககிட்ட சாத்தியமா? இப்ப நான் ஜாதகம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சாத்தியமாலாம் கிடையாது. என்கிட்ட நான் எப்படி நான் சொல்லிடுறேன்னா, என்கிட்ட கடைசியா தான் வருவாங்க. எங்க பார்த்துட்டு வருவாங்க. புரியுதுங்களா? 50 வருஷம்னா இப்ப எவ்வளவு பேர் நான் பார்த்துருப்பேன், யோசனை பண்ணி பாருங்க. என்ன வயசு ஆகுதுங்கய்யா? எனக்கு 65 வயசு ஆகுது. 15 வயசுல இருந்தே பார்த்து ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர், எல்லாமே. ஆமா ஆமா. அதனால வந்து நான் எல்லாருமே இப்ப வெளிநாட்டுக்காரங்க தான் நிறைய பேர் பாக்குறாங்க என்கிட்ட. அதனால வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். இந்த வளவு முடியா பார்க்கலாம் இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இருக்கா இல்லையா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தா அதையும் நான் சரி பண்ணி கொடுத்தேன். எனக்கு அதெல்லாம் இல்லையா. எனக்கு வந்து இந்த பொண்ணு பிரச்சனை. ஏங்க கல்யாணம் நடந்தா நான் ஏங்க பொண்ணு பின்னாடி போக போறேன்? எனக்கு இப்போ உங்க பேர் ராசிக்கு அப்படிதான் இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? அதனால ஒண்ணும் இல்ல. எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா அதை மட்டும் அம்மாட்ட கேட்டு ஒரு ஆள் சொல்லுங்க. நடக்குன்னா என்ன பேமெண்ட் சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். ஒரே அமௌண்டா கொடுக்கணுமா இல்ல 2 பிட்டா கொடுக்கலாமா? இல்லைங்கய்யா, இப்போ நீங்க அனுப்ப வேண்டியது 2000 அனுப்பிச்சிடணும், அவ்வளவுதான். இப்ப நான் கேட்க மாட்டேன். ஜாதகம் பாக்கிறதுக்கும் பூஜை பண்றதுக்கு மட்டும்தான் இது. பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன், தகவல் சொல்லுவேன். தெரியுங்களா? நீங்க சும்மா நீங்க பேசும்போது ஐயா சொல்லிடுவாரு, அதுக்கு வந்து ஃப்ரீ தான், பேமெண்ட் கிடையாது, கன்சல்டிங் வந்து ஃப்ரீ தான், அதுக்கு பரிகாரம் தான் பண்ணணும் அவங்க சொன்னாங்க என்கிட்ட. அதுதாங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது காசு கேட்கலங்க உங்ககிட்ட. ஜாதகம் பார்க்கறது தான் கேட்கறேன். ஜாதகம் பாக்குறதுக்கும் வேண்டாம்யா.
ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பொண்ணு பிரச்சனை விட்டு கல்யாணம் ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதாங்க ரெண்டுமே பார்க்கணுங்க. ஜாதகம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜாதகம் பார்த்துட்டு அதுல தெரிஞ்சுப்பேன் கல்யாணம் ஆகும் ஆகாதான்னு. ஐயா என் பிரச்சனை நானே வெளிப்படையே சொல்லிட்டேன். நீங்க சொன்னாலும் சொல்லலாம், நீங்க சொல்லலனா கூட நான் சொல்லுவேங்கய்யா. நீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லாம இருந்தாலும் நான் சொல்லதான் போறேன் உங்களுக்கு. என்ன சொன்னாங்க? அப்ப இவ்வளவு அனுபவத்துல எதுக்கு நான் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கணும்? உங்களுடைய மாணவர் வந்து அந்த அம்மா வந்து கன்சல்டிங் கிடையாது, ஐயாவை நீங்க போன் பண்ணாலே பேசிட்டு இருக்கும்போதே விஷயத்த சொல்லிடுவாரு. அப்படி இல்லைன்னா கண்ணை மூடி நின்னா உடனே உங்களுக்கு அந்த பூஜையில இருந்தாருன்னா உடனே. ஆமாங்கய்யா, அது இப்ப இந்த நேரம் இல்லையே. நான் ஷூட்டிங்ல கிளம்பிட்டு இருக்கேன். சரி நீங்க ஃப்ரீயா இருக்கும் கூட பார்த்து சொல்லுங்க. நீங்க அமௌண்ட் எனக்கு பரிகாரம் மெயின். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் இப்போ என்னால பேச முடியாது. நீங்க வந்து நான் கேட்ட இந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஜாதகம் பார்த்துட்டு அருள்வாக்கு பூஜையில வச்சு பார்த்துட்டு சொல்லுவேங்க ஐயா. அவ்வளவுதான் என் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அதை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா பாருங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒண்ணு. இப்ப கல்யாணம் பண்றோம்னா பரிகாரத்து எவ்வளோங்க ஐயா ஆகும்? என்னங்க? கல்யாணம் பண்றதுக்கு பரிகாரம் பண்றோம்னா பரிகாரம்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. பரிகாரம்லாம் நான் அதிகமா செலவுலாம் அதிகமா வைக்க மாட்டேன் யாருக்குமே. நான் வந்து மற்ற ஆள் கிடையாது. எனக்கு வெட்டு ஒன்று துண்டு கரெக்டா பேசுவோம், கரெக்டா நடப்பேன். முடியும்னா முடியும்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு. 2000 கேக்குறீங்க, பரிகாரத்து எவ்வளவு கேட்பீங்க? ஃபீஸ் 2000 ஜாதகம் பார்க்கணும், அருள்வாக்கு சொல்லணும். அதுதான் கம்மி தான். 50 வருஷமா பாக்குறேன். எல்லாருமே 5000 எனக்கு தெரியுங்க ஐயா. எவ்வளவு பேர் எவ்வளவு வாங்குறாங்க? 5000 10 தான் வாங்குறாங்க. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன். நான் அடுத்தவங்களை இல்லைன்னா பாக்கல ஐயா. இல்ல எனக்கு தெரியும் ஐயா, நீங்க பாக்கல, எனக்கு தெரியும் எவ்வளவு வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்க மாட்டேன், அதெல்லாம் வாங்க மாட்டேன். என் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வந்திருந்தது, அதை வச்சு நான் உங்களை தேட்டு வரல, வந்ததை வச்சு நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதுக்கு நீங்க வந்து இல்ல அவங்க சொன்ன விதம் எப்படி தெரியுமா இருந்தது? ஐயா குருஜி வந்து உங்களுடைய கோரிக்கையை தீர்த்து வைப்பாரு, 100% தீர்வு கிடைக்கும். நீங்க உங்க பிரச்சனை கன்சல்டிங் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கிடையாது. அப்படி ஒருவேளை அருள்வாக்கு ஐயா சொல்ற மாதிரி இருந்தா நீங்க 1000 ரூபாய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அருள்வாக்குக்கு 1000 ரூபாய் தான் ஐயா. எல்லாத்தையும் வாங்குறதா உங்கள்கிட்ட வாங்குறேன். உங்களுக்கு அதிகமா வாங்கல, குறைவா வாங்கல. என் பிரச்சனை தெரிஞ்சுக்கதான் எனக்கு அருள்வாக்கோ ஜாதகமோ தேவை. நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். எனக்கு வந்து பாருங்க, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்றேன். 42 வயசு ஆச்சு, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. வெளிப்படையா சொல்றேன். எனக்கு அதனால என்ன லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா. அவ போய் போறா, அதெல்லாம் எனக்கு தேவை. அவளை வசி பண்ணும் போகணும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்ன பொறுத்தவரை எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா, அதை மட்டும் இருக்குதுன்னா ஐயா இவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. அதுதாங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம், பரிகாரத்துக்கு நான் இப்ப கேட்கல, ஜாதகம் பாக்கிறதுக்கும் அவங்க சொன்னதுக்கு நீங்க சொன்னதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயா. ஜாதகம் பார்க்கணும் இல்லையா? அந்த அம்மா லேடி பேசின வரைக்கும் கன்சல்டிங் ஃப்ரீ, உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதை வச்சு பரிகாரத்தை தான் பணம் கேட்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நீங்க பாக்குறதுக்கே அதுவும் அவங்க 1000 ரூபாய் சொன்னாங்க, நீங்க 2000 சொல்றீங்க. இப்படி எல்லாமே நிறைய பேர் ஆன்மீகத்தை இருந்து ஏமாத்தினால்தான் யாரு மேலும் யாருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இத பாருங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்தாதான் நான் இப்ப பண்ண சொன்னேன். விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை பண்ணவே சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. அங்க பாருங்க, நான் உங்களை தேடி வர கிடையாது. உங்க அசிஸ்டன்ட் உங்களுடைய வேலை பாக்குறவங்க என் நம்பருக்கு அனுப்பின வச்சுதான் உங்க ஆமாங்க. இப்ப கூட நான் சொல்றேங்க, நீங்க இவ்வளவு பேசுறவங்க அடுத்தவங்க செல்லுக்கு மெசேஜ் அனுப்பாம இருக்கணும். அடுத்தவங்க செல்லுக்கு மெசேஜ் அனுப்பாம இருக்கணும். நீங்க தேவையா வேணுமையா வேணாம வேணுமையா? நான் தீர்வு வேணும் தான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க கட்டன் ரேட்டா என்ன பண்றீங்க? அவங்க சொன்னதுக்கு நீங்க சொல்றது நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னது நீங்க காது கொடுத்து கேட்கலையா? நான் அவங்க சொன்னது எனக்கு ஒரே விஷயம் தான். என்ன சொன்னா, கன்சல்டிங் வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட இது கேட்க மாட்டாங்க ஐயா. ஐயா குருஜி பூஜையில இருந்தாலும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்க, நான் புரிஞ்சுக்கினேன். இருங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கினேன். நீங்க 1000 ரூபாய் அனுப்புங்க, நான் பூஜை இப்போ உங்க போட்டோ அனுப்புங்க. அதில் இப்போ நான் ஜாதகம் பார்க்கல, ஏன்னா ஜாதகம் சேர்த்து தான் நான் கேட்டேன். அவங்க அதுக்கு ஜாதகத்துக்கு அவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. அதுவே சொல்லலையா. ஒரே நிமிஷம் நான் சொல்ற ஒரு பணிவான ஒரு வேண்டுதல் என்னன்னா, எனக்கு நீங்க கேட்கவே தேவையில்ல, அருள்வாக்கே வேணாம். இது ஒரு நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் தெரியுமா? இப்போ நிறைய பேர் கஸ்டமர் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன்ட்டு கொடுக்காம போயிடறாங்க. அது முதல்ல புரிஞ்சுங்க. நாங்க யாருக்குமே காசு வாங்கிட்டோம்னா அடுத்த வேலை அவங்க கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவோம். அவ்வளவுதான். காசு வாங்கினா நீங்க செஞ்சு தானே தரணும். அதுதான் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா எங்களுக்கு தான் என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. அதுக்காக தான் நான் ஆள் போட்டு பண்றேன். ஒரே விஷயம் நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதான் அவங்க கேட்டதுக்கு அவங்க சொன்ன விதம் அழகா நாசுக்கா ரொம்ப கிளீனா பேசினாங்க. சார் இந்த மாதிரி இருக்குங்க, குருஜி பேசுவாரு. நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா? ஐயா வந்து என்ன ஊர்ல இருக்காங்க, நேர்ல பார்க்க முடியுமா, ஆசிரமம் வச்சிருக்காங்களா, கோயில் வச்சிருக்காங்களா, நேர்ல பார்த்து ஏதாவது சொல்யூஷன் நம்மளுடைய ஆறுதல் கேட்க முடியுமா, இல்ல ஆபீஸ் ஒரு இடத்துல இருக்குனாங்க, நீங்க தாம்பரத்துல இருக்கிறதா சொன்னாங்க, வீடை வச்சிருக்கதா சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய என்னன்னா நேர்ல பார்த்து, ஏங்க நான் ஏமாத்துறதா போய் சொல்றதா நான் இவ்வளவு தூரம் பேச தேவையில்ல.
என்னுடைய ஒரு என் பிரச்சனை தீரணும். நீங்க 10 ரூபா சாப்பிடுங்க. எனக்கு அதை பத்தி ஏன்னா ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் மாசம் சொல்லக்கூடாது. இப்ப சொன்னீங்களா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தை சொன்னா நான் பார்க்கவே மாட்டேன். நீங்க கோடி ரூபாய் கூட பார்க்க மாட்டேன். புரியல. அது மாதிரி சொல்லக்கூடாது ஐயா. எதுக்கு 10 ரூபா சாப்பிடுங்கன்னு சொல்லு. அது மாதிரி சொல்லாதீங்க. சரி உங்களுக்கு இப்ப நீங்க சும்மா ஜெய போறீங்க, நீங்களே காசுங்க வாங்குறீங்க. அது காசு ஒரு நிமிஷம் இருங்க. காசு வந்து என்ன இப்போ தேங்காய் விலை, பூ, பழம், வெத்தலை பார்க்கலாம் ஓசில கிடைக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஏங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. அதுக்கு தேங்காய் பழத்தை சொல்றீங்க. தேங்காய் 30 ரூபா, பூ ஒரு முழம் 30 ரூபா, 60 ரூபா, வெத்தலை பார்க்க உங்க ஊர்லயா? இங்க 70 ரூபாய் ஒரு முழம் பூ 70 ரூபாய், தேங்காய் 45 ல 50 ரூபாய். இங்க ஒரு எலுமிச்சம் பழம் 8 ரூபாய், 9 ரூபாய், 10 ரூபாய். 30 ரூபாய்க்கு நான் லோடு கணக்குல அனுப்புறேன் உங்களுக்கு. கள்ளக்குறிச்சி இங்க கிடையாதுயா, சென்னையில இல்லையா? நான் உங்களுக்கு விலைவாசி அதிகம். சரிங்களா? நான் சாப்பிடும் சொன்னதே உங்களுக்கு சங்கடமா இருக்குங்கிறீங்க. நீங்க வாங்குற காசு தானே. காணிக்கா இருந்தாலும் குரு காணிக்கோ அருள் வாக்கோ அது பணம் தானே ஐயா. அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு நிமிஷம். உங்களுக்கு நான் பார்க்கணுமா அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பண்ணி விடுங்க. நான் வந்து மீதி பார்த்து. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கன்சல்டிங், அதாவது உங்க பிரச்சனை சொல்ல காசு இல்லைன்னு தான் சொன்னாங்க. இப்ப நான் அது கேட்கவே இல்லையா? நீங்க தான் இன்னும் புரிஞ்சிக்கவே பேசுறீங்க. நான் 2000 கேட்டு மறுபடியும் 1000 ரூபாய் வந்து நின்னுட்டீங்க. 1000 ரூபாய் அனுப்புங்கன்னு தான் சொன்னீங்க நீங்க என்கிட்ட. எனக்கு வேண்டாம் ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க ஐயா. இது நடக்கும் நடக்காது அவ்வளவுதான். 2 பாயிண்ட். நடக்குன்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க. நான் நேர்ல வந்து பார்த்தா பணம் தருவேன். ஜிபே எல்லாம் பண்ண மாட்டேன். சரிங்க, நல்லது. நேர்ல வரேன், நீங்க உங்களையும் பாக்குறேன், உங்க இடத்தையும் பாக்குறேன். பணத்துல நீங்க அவங்ககிட்ட அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டா வாங்க, நேர்ல வாங்க பேசிக்கலாம். நடக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஒன்னும் தப்பு. நன்றி வணக்கம். நேர்ல வந்து பாருங்கய்யா. நல்லையா. அமௌண்ட் சொல்லுங்க வரேன். இல்ல நன்றி வணக்கம். நீ நேர்ல அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க. அப்போ நீங்க டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டு இருக்கேன். சரி பாருங்க. இது மாதிரி நிறைய பேர் பாத்துருக்கேன். சரி வைங்க.